மக்களவை தேர்தலுக்காக ஒரு விறுவிறுப்பான ஒரு சூழல் வந்து தமிழகத்தை எட்டியிருக்கு என்றுதான் கூற வேண்டும். மக்களவை தேர்தலில் இன்னும் தேதி அறிவிக்கப்படாத நிலையில் திமுக, அதிமுக, பாஜக உள்ளிட்ட கட்சிகள் தங்களுடைய கூட்டணி யார் என்பது, போட்டியிடுவதற்கான கூட்டணி யார் என்பது தொடர்பான ஒரு மிக முக்கியமான பணிகளில் வந்து தற்போது ஈடுபட்டு வருகிறார்கள். திமுக ஒரு பக்கம் 2 கட்சிகளுக்கு எந்தெந்த தொகுதிகளே அறிவித்து விட்டன. உதாரணமாக இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி உள்ளிட்ட கட்சிகளுக்கு எந்தெந்த தொகுதியில் போட்டியிட போகிறார்கள் என்பது அந்த தகவலை அறிவித்துவிட்டனர். மேலும் 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தையானது தொடர்ந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, நாளைய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி என திமுக ஒரு பக்கம் விறுவிறுப்பாக இறங்கி இருக்கிற சூழ்நிலை, இன்னொரு பக்கம் அதிமுக தேர்தல் தேதி அறிவித்தவுடனே கூட்டணி தொடர்பான மிக விரைவாக அந்த கூட்டணி யார் என்பது குறித்து விரைவாக அறிவிக்கப்படும் என்று ஒரு பக்கம் அறிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில் தான் பாஜக தன்னுடைய கூட்டணி தோழர்கள் யார் என்பது குறித்து இன்று மிகவும் வேகமாக அந்த பணியை வந்து நடத்தி வருகிறார்கள். குறிப்பாக தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் அவர்களை சந்தித்து, அதாவது பாஜக நாடாளுமன்ற தேர்தல் பொறுப்பாளர், தமிழக பொறுப்பாளர் அரவிந்தர் வந்து ஜி.கே. வாசனை சந்தித்து ஒரு கூட்டணி குறித்து தொடர்பான ஒரு ஆலோசனையில் ஈடுபட்டார்கள். இதன் பிறகு வந்து மக்களவை தேர்தலை பொறுத்தவரை 5 தொகுதியிலும் மாநில ஒரு தொகுதியிலும் தமாகவுக்கு வழங்கப்படலாம் என்ற ஒரு தகவலானது, முதல் கட்ட தகவலானது நமக்கு கிடைத்தது. இதையடுத்து புதிய நீதி கட்சி தலைவர் ஏ.சி. சண்முகத்துடன் அரவிந்த் மேனன் அவர்கள் சந்திப்பானது நடைபெற்றது. தொடர்ச்சியாக புதிய நீதி கட்சி தலைவர் வந்து அந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில் தாங்கள் தொடர்ச்சியாக இருப்பதாக அவர் சொல்லியிருக்கார். எந்த தொகுதி, எத்தனை தொகுதி, எந்தெந்த இடம் என்பது குறித்து விரைவாக தேசிய ஜனநாயக கூட்டணியானது அறிவிக்கும் என்று அவர் அறிவித்துள்ளார். இதன் பிறகு வந்து இந்திய ஜனநாயக கட்சியை சேர்ந்த பாரிவேந்தர் பச்சமுத்து அவர்களை நாடாளுமன்ற தேர்தல் பொறுப்பாளர் அரவிந்த் மேனன் அவர்கள் சந்திக்கிறார். இது போன்ற தொடர்ச்சியாக ஒரு அரசியல் சூழலானது தமிழகத்தில் வந்து கொண்டிருக்கிறது. மிகவும் வேகமாக எந்த கூட்டணி யாருடன் போட்டியிடப் போகிறது என்ற ஒரு தகவல் தான் தற்போது நமக்கு கிடைத்து வருகிறது. தொடர்ச்சியாக மும்முனை போட்டியானது மிகவும் விறுவிறுப்பாக தமிழகத்தை எட்டியுள்ளது என்றுதான் கூற வேண்டும்.